வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். நாம இப்போ டிவிடெண்ட் பிளஸ் ப்ராஃபிட் தரும் பங்குகள் ஷேர்ஸ் சும்மா இருக்கிறது வடிவேலு ஸ்ட்ராட்டஜி பார்ட் 2 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ETF ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். வடிவேலு மாதிரி சும்மா இருந்து இது வந்து ஷேர் ஒரு ஷேர்லையும் எப்படி சும்மா இருந்து லாபம் பிளஸ் டிவிடெண்டும் ப்ராஃபிட் பார்க்கலான்றதை இப்போ பார்த்துடலாம். வெல்கம் ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். நான் கணேஷ் பாபு. இந்த சேனல் மூலிமா மெயினாக என்ட்ரி எக்ஸிட் எங்கே எடுக்கணும் ஸோ தட் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. எக்ஸிட்டும் ப்ராஃபிட்டோட எடுக்கணும், என்ட்ரி பண்ணுறதும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக என்ட்ரி ஆகணும். அதை மெயினாக டீச் பண்ணுறது தான், எஜுகேட் பண்ணுறது இந்த சேனலோட நோக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 27 ஸ்லீப்பிங் ஸ்ட்ராட்டஜி, துருவ கரடி, போலார் பியர், துருவ பாலுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போங்க. ஆல்மோஸ்ட் அது சேம் ஸ்ட்ராட்டஜி தான் இதுவும். ஆனால் வடிவேலு மாதிரி கொஞ்சம் சும்மாவும் இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, என்ன ஒரு புத்திசாலித்தனம்னு நீங்கள் சொல்கிறது தெரியுது, மிக்க நன்றி. HTL டெக் பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசனோட ரெக்கமெண்ட் பண்ணுறது தான், ரெக்கமெண்ட் இல்லை கன்சிடர் பண்ண சொல்லுவார் அவர். ஸோ அது ரொம்ப முக்கியம். HTL டெக் பார்த்தீங்கன்னா அதோட டிவிடெண்ட் ரேஷியோ என்னன்னு பார்த்துடலாம். எவ்வளோ டிவிடெண்ட், அது ரெகுலராக ஒரு 20 ரூபா டிவிடெண்ட் கொடுப்பாங்க, இல்லை 10 ரூபா கொடுப்பாங்க ரெகுலராக தரவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 12 ரூபா கொடுத்துருக்காங்க, 18, 12. 2024 பார்த்தீங்கன்னா 30 ரூபா கொடுத்துருக்காங்க. 30 + 12 42 ரூபா கொடுத்துருப்பாங்க. யார் கொடுப்பா? இதுதான் நம்மளுக்கு லாபம், டிவிடெண்ட் வர்றது, சும்மாவே இருந்து டிவிடெண்ட் வருது. 2023 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலராக கன்சிஸ்டன்ட்டாக ஐடி ஷேரில் கொஞ்சம் நல்ல டிவிடெண்ட் தரது இவங்க தான். டிவிடெண்ட் எழுதும் பார்த்தீங்கன்னா 3.08. இப்போ இதோட டிவிடெண்ட் நல்லா தராங்கன்றது தெரிஞ்சு போச்சு. நம்ம எப்போ என்ட்ரி ஆகணும், எக்ஸிட் ஆகணும், நம்ம வடிவேலு மாதிரி என்ட்ரி எப்போ எடுத்து சும்மா இருக்கணும்ன்றதை பார்த்துடலாம். ஒரு செகண்டு. இது பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் மிடில் ஆஃப் தி சேனல். இது ஒன் டேல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு சேனல் வரையணும், அது சேனல் நீங்கள் மெயினாக கற்றுக்கணும். அது இதில் இருக்கும். இப்போ மிடில் ஆஃப் தி சேனலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக HTL டெக் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. ஸோ மிடில் ஆஃப் தி சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் மிடில் ஆஃப் த சேனல் 1600 வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் தி சேனல் 1640. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாட்டம் 1560 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. எப்போ? ஃப்ரைடே 23 ஆகஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி சேனல் போயிட்டு ஆல்மோஸ்ட் அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் தொடப்போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பாட்டம் ஆஃப் தி சேனல் எப்போல்லாம் வருதோ, இங்கே வருதோ, அப்போ நீங்கள் யூ டு என்டர் போலார் பியர் ஸ்ட்ராட்டஜி வாங்கிட்டு வடிவேலு மாதிரி சும்மா உட்காந்துடணும், தூங்கிடணும், சும்மாவே இருக்கணும். இருந்தால் உங்களுக்கு டிவிடெண்ட்டும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். ஷேர் மேலே ஏறதால நீங்கள் மறுபடியும் எக்ஸிட் ஆகிறது இங்கே 1500 வரும்போது எக்ஸிட் ஆகணும். இது HTL டெக். அடுத்தது டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட், பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். என்னோட நோக்கம் உங்களுக்கு கைட் பண்ணுறது எஜுகேஷனல் வைஸாக. சேனல் ட்ரேடிங், என்டர் அட் தி லோயர் அண்ட் எக்ஸிட் அட் தி அப்பர் அண்ட், இதுதான் இதோட கான்செப்ட். கீழே என்ட்ரி ஆகிட்டு சும்மா இருக்கணும் வடிவேலு மாதிரி, அப்புறம் மேலே வரும்போது எக்ஸிட் ஆகிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தெரியுது. மெயினாக லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, நான் போட்டு இருப்பேன், உங்களுக்கு உடனே வந்துடும். லைக் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஷேர் வந்து கேஸ்ட்ரால் இந்தியா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா லிங்க் மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா கீழே பிளேலிஸ்ட்ல இருக்கும், கண்டிப்பாக பாருங்க. மெயினாக வந்து சேனல் எப்படி வரையணுன்றது அது ஒரு வித்தை. அது ஆக்சுவலாக அது ஈஸி தான், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்துடும், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், அதுதான் மெயின். ஓகேங்களா? அதை அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்துக்கோங்க. இப்போ கேஸ்ட்ரால் இந்தியா பார்த்தீங்கன்னா இதோட டிவிடெண்ட் ரேஷியோ என்னன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதுக்கு உண்டான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓவர் வியூ இதில் ஏதோ இதாவது சிக்னல் வீக் ஆகுது போல இருக்கு, ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இந்தியா ஆல்மோஸ்ட் மிடில் ஆஃப் தி சேனல் தொட்டிருக்கு 264. ஆக்சுவலாக நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 செகண்ட், இதை லாக் பண்ணிட்டேன். ஸோ நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தா. இப்போ ஆல்மோஸ்ட் 285 வரைக்கும் டச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 245லேருந்து பாட்டம். இங்கே நீங்கள் என்ட்ரி ஆகிருந்தா சும்மாவே உட்காந்துருந்தா 264, மேலே பார்த்தீங்கன்னா 280, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 40-50 ருபீஸ்க்கு உங்களுக்கு சும்மாவே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அங்கே இங்கே நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பர் ரேஞ்சில் இப்போ 264, மறுபடியும் இது 264 கீழே வந்தால் இங்கே 250-43 வரும்போது யூ ஹேவ் டு என்டர்.
இல்லை மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா 264 மேலே மிடில் ஆஃப் தி சேனலுக்கு மேலே பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா யூ ஹேவ் டு என்டர் அகைன். இதில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இந்தியாவில் இவங்க நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற பங்கு தான், ரெகுலராக டிவிடெண்ட் தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பர் ஷேர் 6,000 ரூபாய் 2022 23 7,000 கொடுத்துருக்காங்க. ஈல்டு பார்த்தீங்கன்னா நல்ல 4% ஈல்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டேட் வைஸ் 24 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் மறுபடியும் 3 ரூபாய் 3,000 ரூபாய் 2023 ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நல்ல டிவிடெண்ட் ஈல்டும் நல்லா இருக்கு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஷேர், நீங்கள் வடிவேலு ஸ்ட்ராட்டஜியில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப் என்னன்னா 1,000 ரூபாய் சிம்பிளா யூ கேன் சேவ் பர் மந்த். அது அப்புறமா லாஸ்டா சொல்றேன். ஓகே, அடுத்தது என்னன்னு கேட்குறீங்க. அடுத்தது ஐடிசி. அந்த 1,000 ரூபாய் சேர்க்குற டிப் இதுதான். இன்னொரு டிப்பும் இருக்கு, அதுவும் லாஸ்டா பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவுசெய்து ஏதாவது படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா மிச்சம் பண்ணலாம். அது ஒர்க்கிங் கப்புள்ஸுக்கு அடிக்கடி லீவ் போட வேணாம், குழந்தைங்களுக்கு ஜுரம்லாம் வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தால், இல்லை ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் இதை கோ த்ரூ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டர் ரொம்ப முக்கியம். வாட்டரில் அதிகமான குளோரைட் கண்டென்ட் இருந்தால் உங்கள் பில்டிங்கே பாலாக போயிடும். நான் ஒரு சிவில் இன்ஜினியர், குவாலிட்டி கன்சல்டன்ட், அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஜஸ்ட் கோ த்ரூ. இப்போ ஐடிசி பார்த்துடலாம். ஐடிசி நம்ம ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர் சொல்லுவார், அவரோட ஃபேவரட் ஸ்டாக் இது. ஐடிசியோட டிவிடெண்ட் ரேஷியோ, அதுவும் நல்ல டிவிடெண்ட் ரெகுலராக தரவங்க தான். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.72. எனிதிங் அபவ் 2% to 3% நல்ல டிவிடெண்ட் ரேஷியோ இருக்குன்னு அர்த்தம். இதை பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் 6,000 ரூபாய், அதை 2024 ஆல்மோஸ்ட் 15 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 23 நியர்லி ஒரு 8 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலராக 6 ரூபாய் 6,000 ரூபாய் ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். மெயினாக சேனல் பாட்டமில் என்ட்ரி ஆகிட்டு வடிவேல் மாதிரி உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்து நின்றாலே போதும். லாபத்துக்கு லாபமும் வரும், ஷேர் ஏறதால. அதே சமயம் டிவிடெண்டாலையும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாட்டம் ரேஞ்சில் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை கிட்ட இருந்தாலும் சேனல் வைஸ் பார்த்தீங்கன்னா பாட்டம் ரேஞ்சில் இருக்கு. ஸோ இன்கேஸ் கரெக்டாக 501 ப்ராப்பராக கரெக்டாக மேலே போச்சுன்னா 40 ருபீஸ் 541 போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் 480க்கு பாட்டம் ஆஃப் தி சேனல் 480க்கு என்டர் ஆகி சும்மா இருந்ததுன்னா 20 ரூபாய் லாபம் வந்துருக்கும் உங்களுக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 462ல பாட்டம் ஆஃப் தி சேனல் என்ட்ரி ஆகியிருந்தா மறுபடியும் 505க்கு போயிட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா சேனல் பாட்டமில் என்ட்ரி ஆகிட்டு சும்மாவே டு உட்காந்துடணும் வடிவேல் மாதிரி, இல்லை போலார் பேர் மாதிரி தூங்கிடணும். டாப் ஆஃப் தி சேனல் டச் ஆகும்போது யூ ஹேவ் டு எக்ஸிட். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் 45 ருபீஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு. இன்பிட்வீன் டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்குது. மறுபடியும் பாருங்க கீழே வருது, ஆல்மோஸ்ட் கீழே வந்து இங்கே மறுபடியும் ரீஎன்ட்ரி, மறுபடியும் இப்போ மேலே போகிறது ட்ரை பண்ணுது. மறுபடியும் ஆல்மோஸ்ட் மிடில் ஆஃப் தி சேனல் போயிட்டு ரியாக்ட் ஆகிட்டு பாட்டம். இதெல்லாம் இந்த ஷேர் முக்கியமான ஷேர்ஸ் எல்லாம் ஈவன் தோ நீங்கள் கீழே இறங்கினாலும் டிவிடெண்ட் ஈல்டு உங்களுக்கு நல்லா வரதால இதெல்லாம் நான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு தரேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட பிளேலிஸ்ட்டில் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரோட ஷேர்ஸ்லாம் பற்றி இதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ், அது சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லூப்பிங், அதுவும் அவரோட ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட். இது பியூர்லி சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அது 2400 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னோட சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் இருக்கும். HCL டெக், லூப்பின், பேடிஎம், ஷார்ட்ஸும் ரிலீஸ் பண்ணுவேன். சன் டிவி, இந்த மாதிரி நிறைய ஷேர்ஸ் இருக்குது. இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஐடி இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி இது வந்து சேனல் ஸ்ட்ராட்டஜி, வடிவேலு ஸ்ட்ராட்டஜி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.